எல்லாம் டீ காப்பிலாம் சாப்பிட்டீங்களா? அருமை அருமை அருமை. அண்ணன் நீங்க டீ சாப்பிடலன்னு நினைக்கிறேன் இல்லையா? நீங்க டக்குன்னு டீ சாப்பிட்டு வந்துருங்க. அண்ணன் அவர் நோம்பில் இருக்கப்படியோ. ஆமாண்ணே, அப்போ நீங்கள் இப்போ சாப்பிட முடியாது. எப்படி ஒரு 6:30 மணி ஆயிடும் இல்லையா? நல்ல விஷயம். இந்த அற்புதமான தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ நம்ம எதற்காக இந்த இடத்துல நிற்கிறோம் அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? எதுக்காக நீங்க நிற்கிறோம்? ஓட்டு கேட்கறதுக்கு இல்லையா? அங்கே ஒரு என்ன வேகமாக ஓட்டு போடுறதுக்கு நிற்கிறேன் அப்படின்றாங்க. ஆமாம், அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும். ஒரு வாரம் 10 நாள் இருக்கு. இந்த இந்த தேர்தலை பற்றி இப்போ கேட்கும்போதே மக்கள் மனதில் வந்து ஒரு பெரிய சந்தோஷம், அந்த என்ன சந்தோஷம் அப்படின்னா, 10 வருஷமா நம்மளை போட்டு படாப்படுத்தின ஒரு நாசகார ஒரு ஆட்சியை டோட்டலா வாஷ் அவுட் பண்றதுக்காக நாங்க எல்லாம் ரொம்ப ஆர்வமா சந்தோஷமா காத்திருக்கோம் அப்படின்றதுதான் இந்த சந்தோஷத்தோட வெளிப்பாடு. அப்படிதானே? அவன் கைத்தட்டின அந்த 10 பேருக்கு நன்றி. நான் அவன் ரொம்ப உன்னிப்பா என்னை கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. அண்ணாச்சி என்ன பாயிண்ட் சொல்றாரு அதை கரெக்டாக நோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதனால நீங்க இங்க இருக்கக்கூடியவங்களும் இதே மாதிரி நம்ம சிரிச்சுக்கிட்டே தான் இருப்போம். எப்பவுமே சிரிக்கணும். தேர்தல் முடிந்த பிறகு இன்னும் நல்லா சிரிக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டேன், அங்க மேல வந்து நம்ம ஆட்சிகள் வரப்போகுது. ஆமா, ஜெயிக்க போறது நம்ம. இந்த அக்கா நல்லா அழகா பேசுறாங்க. அடுத்த மேடைக்குள்ள அவங்களை கூட்டு போங்க. ஜெயிக்க போறது நாங்க. வேற அந்த சந்தோஷம் நமக்கு எப்ப இருக்கு அப்படின்னா, தேர்தல் தேதி அறிவிச்ச உடனே நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஜெயிக்க போறது நாங்க தாங்க. இவ்வளவு சந்தோஷம், இவ்வளவு உற்சாகத்தெல்லாம் போற நிறைய இடங்கள்ல பார்க்க முடியல. எனக்கு தெரிஞ்சு அன்னைக்கு நான் தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாம் நைல நம்ம அண்ணன் தம்பி தான், வேற வேற கட்சியில் இருக்கவங்களாம் இருப்பாங்கல்ல, அவங்களாம் அப்படி பிரச்சாரம் பண்ணிட்டு வரும்போது ஒரு 2 பேர் அப்படியே கிராஸ் பண்ணி போறாங்க. என்னவா இல்லை, ஏதோ தேர்தலுக்கு ஓட்டு கேட்டு நிற்கிறாங்க அப்படின்னு. ஆஹா அப்படின்னு மேல இருந்து கீழே வரைக்கும் இது பார்க்கின்ற அளவுக்கு தான். அதுலேயும் புதுசாக பாவம் ஒருத்தர் ஏதோ ஒரு மைக் சின்னமா, அதே மைக்கு நம்ம ஒன்று ஒரு சின்னம், அந்த மைக்கு மட்டும்தான் இருக்குது. ஆள் யாரையுமே காணும், வேட்பாளரை கூட காணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவ்வளோ பேர் இன்னைக்கு வந்து நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தங்க தளபதி திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அன்பிற்கிணங்க எங்களுடைய இளைய சூரியன் தெரியுமில்ல, வருங்கால சூரியன், அப்படி ஒரு பேர் வச்சிருமா? இளைய சூரியன் வைப்போமா? இல்லை தங்க தளபதி வந்து தளபதிக்கு வச்சுக்கோம். ஏதாவது நல்ல பேரை சொல்லுங்களேன், நான் ஆரம்பிச்சு விட்டுறேன். என்னம்மா, சின்ன தளபதியா? சின்னவர் ரொம்ப சிம்பிளா இருக்கா? நம்ம சின்ன தளபதியை வச்சிருவோமே. நான் தாய்மாரில் ரொம்ப ஆசைப்படுறாங்க. அதனால நம்ம சின்னவர் என்று அன்போடு அழைக்கப்படக்கூடிய நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சின்ன தளபதி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு பேரை வந்து இன்னைக்கு நான் அந்த பிரச்சாரத்தின் வாயிலாக அறிவிக்கிறேன். சரி, அவர் ஒரு பக்கமா பம்பரமா சுழந்து போயிட்டு இருக்காரு தமிழ்நாடு முழுக்க. பாவம், மனுஷன் இந்த வெயில்ல எப்படித்தான் கிடந்து இவ்வளவு சிரமப்பட்டு பேசுறாரு அப்படின்னு தெரியல. ஒரு நாளைக்கு ரெண்டு ஊரை கவர் பண்ணி பேசுறாரு. பாவம், பேசி பேசி தொண்டையெல்லாம் அடைச்சிட்டு இருந்தாலும் அந்த மோடி அவர்களை துரத்தும் வரைக்கும் தொண்டை அடைச்சாலும் பரவாயில்ல, தொண்டையே அருந்து விழுந்தாலும் பரவாயில்ல, அந்த மோடி அவர்களை அழித்து விட்டு தான் நான் சென்னைக்கே திரும்புவேன்னு சொல்லி சந்து சந்தா சுத்தி இருக்காப்ல.